பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு தளபதி சொன்னார். அது தொண்டர்கள் கேட்டுருக்கான். ஆனால் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அவங்க அந்த மக்கள் மன்றத்தில் இருந்தாங்கல்ல, இவங்க எவனுமே அதை கடைபிடிக்கிறது இல்லை. கேவலப்படுத்திடுவாங்க. கேவலப்படுத்தி தளபதியை முடிக்கிறதுக்கு என்ன வேலையை அதை பார்த்து அவங்க மன்றத்தில் இருந்தவங்கள தான் ஃபஸ்ட்டு முன்னிறுத்தி போகிறேன்னு சொன்னாங்க. இப்போ மாற்று கட்சி நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் காசு செலவு பண்ணுறேன்றீங்க, தவறு கிடையாது, மக்களுக்காக சேவை செய்கிறேன்றீங்க. ஆனால் இருந்தாலும் காங்கிரஸ் வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறது எந்த விதத்தில் சரிப்படும்? ஆமாம், என்கிட்ட இன்னொரு தொகுதி செலவு பண்ணேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னது உண்மைதான். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. என்னை இதை பற்றி விமர்சனம் பண்ணாங்கன்னா நான் வெளியிடறதுக்கு தயாராக இருப்பேன். மாற்றம்னு பேசுறாங்க அரசு, நீங்களே சொல்றீங்க மறுபடியும் நான் வேலை செய்வேன். ஆமாம் ஆமாம், மாற்றம்னு பேசிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது இதைத்தான் தளபதி விஜய் அவர்களே எங்களுக்கு தளபதி வாட்ச் பண்ணனேன் உங்க பண்ணுறதுனா. அதெல்லாம் நேர்காணல் நேரடியாக தளபதி அத்தனை பேரையும் தொகுதியில் 10 பேரை விருப்பமனு கொடுத்துருப்பான். அந்த 10 பேரையுமே கூப்பிட்டு விருப்பமனு கொடுத்தோம். அத்தனை பேரையும் கூப்பிட்டு தனிமையில் யார் மாவட்ட செயலர் இல்லாமல் பொதுச் செயலாளர் மற்ற எந்த நிர்வாகிகளும் இல்லாமல் விருப்பமனு கொடுத்தவங்கள்ட்ட அவங்க நேரடியாக நேர்காணல் பண்ணணும். தளபதி நேர்காணல் பண்ணாதான் இது சரிவர நடக்க முடியும். இல்லைன்னா அவர் பேரை இவங்க எல்லாம் கேவலப்படுத்திடுவாங்க. கேவலப்படுத்தி தளபதியை முடிக்கிறதுக்கு என்ன வேலையை அதை பார்த்து தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? இது கண்டிப்பாக எனக்கு தெரியாது தான் நான் நினைக்கிறேன். அதான் தெரிஞ்சுக்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொண்டன் என்ன பண்ணுறான், ஒரு மாவட்ட செயலர் என்ன பண்ணுறான், ஒரு ஒன்றிய செயலர் என்ன பண்ணுறான்னா ஒரு வாட்ச் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு தனி குழு அமைக்கணும். அந்த குழுவு நேர்மையான ஆளுகளாக போடணும். மன்றத்தில் இருந்தவனை போட்டால் மன்றத்தில் இருந்தவன் அவன் ஆள் அவன் எதை தான் போட்டுவிட்டு உள்ள குட்டிகள்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு தளபதி சொன்னார். அது தொண்டர்கள் கேட்டுருக்கான். ஆனால் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அவங்க அந்த மக்கள் மன்றத்தில் இருந்தாங்கல்ல, இவங்க எவனுமே அதை கடைபிடிக்கிறது இல்லை. இது எவனுமே நடைமுறைப்படுத்துவது இல்லை. வாயில தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தளபதியை பேரை கெடுக்கிறாங்க இவங்க. தளபதி இதை பார்த்து கவனிக்கணும். ஏன் மூலியமாக கவனிக்கலன்னா அவர் கவனிக்கிறதுக்கு என்ன போராட்டம் பண்ணணுமோ அதை தீவிரமாக செயல்படுத்தும். நீங்கள் எவ்வளோ வருஷமான கட்சியில் இருக்கீங்க? நான் தளபதி ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து வந்துட்டேன். 2 வருஷமா. கடைசியா பேசுனவங்க தளபதிக்கு எதிராக பேசுறவங்க திமுக போய் இணைஞ்சிருக்காங்க. இப்போ நீங்க பேசும்போதே திமுக உங்களுக்கு காசு கொடுத்தாவோ இல்லை திமுக நான் அந்த மாதிரி போக மாட்டேன். நான் என்னுடைய ஆதரவு 2000 பேர் இருக்கிறாங்க, என்னுடைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, என் தொகுதி இருக்காங்க. நான் சுயேட்சையாக தான் கலங்காணுவேன். சுயேட்சையாக கலங்காணி என்னுடைய செல்வாக்கு என்னங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுவேன். என் தளபதிக்கு ப்ரூவ் பண்ணுவேன். 2 கோடி ரூபாய் இல்லைன்றதுக்காக உங்களுக்கு சீட்டு கொடுக்கல. இன்னொரு தொகுதி செலவனே, அதனால செலவன முடியாதுன்னா நீ சீட்டு இல்லைங்கிற மாதிரி 2 நாளில் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் நிற்கிற தொகுதி தவிர்த்து வேறு தொகுதிக்கு செலவு பண்ண சொல்கிறாங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ உங்களுக்கு டபுளாக செலவாகுது? டபுளாக செலவு. ஆமாம், நம்ம அறந்தாங்கி தொகுதியில் மக்கள் இடம் பிடிச்சிருக்கிறோம். நம்ம தான் வேட்பாளர் உத்தேசப்பட்டியில் வந்தோம். இப்போ நேற்று இன்றைக்கி மாறுது. அதனால் அறந்தாங்கி தொகுதியில் உள்ள மண்ணின் மைந்தனுக்கு தான் வேட்பாளர் அறிவிக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள்.